ஹாய் தோழர்களே, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடே உண்டு, வீக்கெண்ட் ஹாலிடே உண்டு. நைட்டுக்கு ஃபிஷ் பாபிக்கு ஒன்று போகிற பிளான் உண்டு. மீன் வாங்கிட்டு வந்துட்டேன். ஜப்பானீஸ் ஸ்டைலில் தான் நம்ம சுட போகிறோம். ஜப்பானீஸ் ஸ்டைலுன்னு சொன்னால் மிக்சிங் எல்லாம் நம்மளோட மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். மீன் கரண்டில் சுட போகிறோம். பட் அவனில் இல்லை, அது வேறு ஒரு டைப் ஆஃப் அவன். அது பாபிக்கு மிஷின் தானே. அது உங்களுக்கு பார்த்தா விளங்கும். நான் மீன் சுடக்குள்ள அந்த மிஷினை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். நான் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். முக்கியமான நிறைய தோழர்கள் இந்தியாவிலேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன், நன்றியை சொல்லிக்கிறேன். முக்கியமாக ரத்தீஷ்ன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவரை சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி எனக்கு கால் பண்ணி பேசினார். அவங்களோட அம்மா அப்பா கூட இந்த வீடியோக்குள்ளே விரும்பி பார்க்குறதா சொன்னார். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு ஐடியாக்கள் வரும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 1/2 கிலோ வெயிட்டில் 2 மீன் எடுத்திருக்கேன். அதை இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். பெஸ்ட்டுக்கு க்ளீன் பண்ணி முடிஞ்சு இப்போ மீனை நல்லா க்ராஸில் வெட்டி எடுத்துக்குவோம். வெட்டும்போது நல்லா உள்ள தாளமாக வெட்டணும். அப்பான் உப்பு புளியெல்லாம் நல்லா ஊறி வரும். 2 மீன் நல்லா ஆழமாக வெட்டி எடுப்போம். மீன் வெட்டி முடிஞ்சு இப்போ நாம் மசாலா ரெடி பண்ணுவோம். வாங்க. முதல்ல கொச்சிக்காத்தூள், சில்லி பவுடர், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், வெள்ளைப்பூடி இஞ்சி பேஸ்ட், வினாக்கிரி, வினாகர், சோயா சாஸ், நஜ்ஜீரகத்தூள், ஃபுட் கலர் கொஞ்சமாக, சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம், உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளியை போடுங்க. நான் லெமன், ஒரு முழு லெமனை போடுறேன். போதிய அளவு உப்பு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். உப்பு சரியாக இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, உப்பு சரியாக இருக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்த மசாலாவை மீனில் தடாவி கொஞ்சம் நேரம் ஊற வைப்போம். குறைஞ்சது மீனை 2 மணித்தியாலம் ஊற வைக்கணும். பட் நான் இந்த தடவை 1 மணித்தியாலம் தான் ஊற வச்சுருக்கேன். அப்படி ஊற வச்சா தான் மீனில் உப்பு புளியெல்லாம் நல்லா ஊறி வரும். மீனில் மசாலாவை பூசும்போது நல்லா உள்ளுக்கெல்லாம் பூசணும். அப்போ அந்த உப்பு புளியெல்லாம் நல்லா ஊறி எல்லா இடத்துலையும் உப்பு புளி டேஸ்ட் வரும். ஜப்பானீஸ் மக்கள் ஃப்ரெஷ் மீன் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. நானும் இன்றைக்கு ஃப்ரெஷ் மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாபிக்கு போடுறதுக்கு. நம்ம ஃப்ரெஷ் மீனில் பாபிக்கு போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். வாங்க, நான் மசாலா தடவின மீனை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அப்போ தான் நல்லா புளி உப்பெல்லாம் ஊறி வரும்.
நான் 1 hour கழிச்சு ஊற வச்ச மீன் வழியால் எடுத்திருக்கேன். வாங்கி இப்போ சுடுவோம். நான் சொன்ன அந்த பாபிக்யூ மிஷின் தான். ஜப்பானீஸ் ஆக்கள் பெரும்பாலான ஆக்கள் மீன் சுடுறது கோழி சுடுறது எல்லாமே இந்த மிஷினில் தான், கரண்டில் தான் அது வேலை செய்யும். ஈஸியாக நம்மளோட குஷினி உள்ளுக்கு வச்சு கோழி மீன் எல்லாம் சுடலாம். அதில் மீன் சுடுறது முக்கியம் இல்லைங்க, மீனை சுட்டிறக்கும்போது உடையாமலுக்கு முழுசாக வரணும். அதுதான் அதில் இருக்கிற ஸ்பெஷலு. மீனை சுடும்போது மெதுவாக உடையாமலுக்கு பெரட்டணும் மற்ற பக்கம், அப்போ தான் நம்மளோட முழு மீன் கிடைக்கும். ஓகே, மீன் எப்படிக்குன்னு பார்ப்போம். ஒரு 1/2 hour கழிச்சு மீன் ஓகே நல்லா வெந்து வந்திருக்கு. உள்ளுக்கெல்லாம் உங்களுக்கு பார்த்தா விளங்கும், நல்ல அழகாக வெந்திருக்கு உள்ளுக்கு. ஓகே, சாப்பிடும்போது வீடியோ எடுக்க கிடைக்கல இன்றைக்கி, சுட்ட உடனே பசியில் எல்லோரும் சாப்பிட்டோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.